வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது மு. வரதராஜன். ஜிஎம்ஆர் நடிக்கும் மருதநாட்டு வீரன் படப்பிடிப்பு இன்று மீண்டும் துவங்க உள்ளது. 6 மாதங்களுக்கு முன்பு படப்பிடிப்பில் சக நடிகர் திரு குண்டுமணி அவர்கள் தவறுதலாக ஜிஎம்ஆர் அவர்களின் மீது விழுந்ததில் ஜிஎம்ஆர் அவர்கள் படுகாயமடைந்தார். இந்நிலையில் உடல்நிலை குணமாகி திரும்பும் ஜிஎம்ஆர் முன்பு போல் தொடர்ந்து நடிக்க முடியுமா என அவரது ரசிகர்கள் கவலையுடன் காத்திருக்கின்றனர். ஜிஎம்ஆர் கூட்டி வர முடியாதுயா. கான்ஸ்டபிள் இத வட கடப்பாரை எடுத்துருவாயா. ஜிஎம்ஆர் உள்ள மாட்டிட்டு இருக்காரு. இதான் ஒரே வழி அவரை வெளியே கூட்டி வரதுக்கு. வா வா வா, இங்கதான் இடியா. ஜனங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் வரக்கூடாது. என்னோட ரசிகர் நல்லா பாத்துக்கிறேன். நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது எங்களோட பாக்கியம். சக்தியை கூப்பிட்டு. சக்தி, சக்தி, இந்த படத்துல நீ என் கூட நடிப்பியா? இல்ல, நடிக்க மாட்டேன்னு சொல்லு. இல்லன்னு சொல்லு. வேண்டான்னு சொல்லு. இவ்வளோ சாதனை நீங்க செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு கூட கஷ்டமா ஏதாவது இருந்ததா? ஒரே ஒரு விஷயம்தான் என் கணிப்புல வாழ்க்கையின் போக்கையே மாத்தினது. ஒன்று பெரிய ஸ்டார் ஆனது, இன்னொன்று அரசியலுக்கு வந்தது. அடிப்படை காரணம் ரெண்டுத்துக்கும் ஒன்று தான்.
என்னால் ஜிஎம்ஆரை மறுக்கவே முடியல. அவரை நான் மறுத்ததும் இல்லை. நம்ம சக்தி ஜிஎம்ஆர் படத்துல நடிக்க போறா. நீ என்னோட ராணியாக போற, மகாராணி. உங்க வாழ்க்கையில ஜிஎம்ஆர் அதிக பாதிப்பு ஏற்படுத்தியவர்னு சொல்வீங்களா? அவரை சந்திச்ச நாள் என் விதி நிர்ணயிக்கப்பட்டது. பகுத்தறிவாளர் பலர் சுய விருப்பம், சொந்த தேர்வு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் ஒருவருக்கொருவர் நோக்கி அந்த அறையில் உட்கார்ந்த அந்த நிமிஷம் எதுவும் பழையபடி இல்லை, என்னையும் சேர்த்து. மா இரு வரேன். மா இவ ஒருத்தி. பேசுவியா? பேச தெரியும்ல? வசனம் எல்லாம் பேசணும்ல? என்னோட முதல் படம் பார்த்து தான் நீங்கள் நடிக்க கூப்பிட்றீங்கன்னு நினச்சேனே மிஸ்டர் ஜிஎம்ஆர். உனக்கு அப்போ பேச தெரியும். சௌமியா தேவிக்கு பதிலாக தான் நான் நடிக்க போகிறேன்னா? அப்படின்னு சொல்ல முடியாது. வழக்கமாக அவங்க தான் நடிப்பாங்க. ஓ, அப்போ நான் வழக்கத்துக்கு மாறாக நடிக்க போகிறேன்னா? அவங்களுக்காக இவ்வளோ வருத்தப்பட்டேன்னா அவங்களே நடிக்க வைக்கலாம். இல்லை, வருத்தம் எல்லாம் இல்லை. அது போக நான் உங்கள் ஃபேன் இல்லை. ஓ, மாற்றம் ஒன்றே மாறாதது. இன்னைக்கு சௌமியா தேவி, நான் கிளம்புறேன். என் ஃப்ரெண்ட் SRS ஒரு தெரியுமே, உங்க காலை குணப்படுத்த அவர் தானே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. அவர் தான். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், அது நிஜம்தான். என்ன வார்த்தைன்னு சொல்லவே இல்லையே. புத்திசாலி பொண்ணுங்க தான் அழகான சந்திப்பை உருவாக்குவாங்கன்னு அவர் அடிக்கடி சொல்லுவார். முன்னொரு காலத்தில் அந்த கூட்டத்தில் ஒருத்தரா அவரை பார்க்க காத்துக்கிட்டு நான் இருந்திருப்பேன். ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சுன்னு மறுக்கவே முடியாது. அந்த காலத்தில் ஹீரோக்களை பார்க்கக்கூடிய ஒரே இடம் பெரிய திரை மட்டும்தான். அதனால தான் என்னமோ அவங்க மேலே அவ்வளோ தீவிரமான ஒரு வெறி. பேட்டிகளும் கிடையாது, விளம்பரமும் கிடையாது, பப்ளிசிட்டியும் இல்லை. அப்போ சின்ன வயசுலேருந்து அவரோட ரசிகையாக இருந்து அவரே எதிர உட்காந்து, அதுவும் அவரோட கதாநாயகியா கூப்பிடுறாருன்னா விசித்திரமா இருந்தது. கிட்டத்தட்ட பண்றது தப்பு மாதிரி.